ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான் தான். அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த டயத்தில். ஏன்னா லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு. இது மிக மிக சிறப்பு. ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இது கன்னிராசிக்கு அமையுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நல்லபடியாக கரெக்டாக நடந்துக்குவாங்க. ஓகேங்களா? வாகன சேர்க்கை உண்டு. இந்த டைமில் புதிய வாகனங்கள் எல்லாமே வாங்கலாம். ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியுமே சுக்கிர பகவான் தான். அவருமே லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அங்கிருந்து அவருடைய 7ஆம் பார்வை புதன், சுக்கிரன், அப்புறம் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது லாபத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கும். நம்ம ஓரளவு ஒரு லாபம் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு தொழிலில், ஒரு பிஸ்னஸில் ஒரு லாபம், இந்தளவு லாபம் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த லாபத்தில் சிறிய விரயங்கள் இருக்கும். அந்த லாபத்திலேருந்து ஒரு திடீர் செலவுகள் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வரும். ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு செலவு. நம்ம ஆடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கணக்கு வழக்குகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணி வச்சுருப்போம். அதன் மூலமாக சில செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கணக்கு வழக்குகள் கவனமாக பார்த்துக்கோங்க. அரசு சம்மந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வர வேண்டிய செக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லைங்களா செக்கு. அதில் இதுமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த செக்கில் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் இந்தளவுக்கு கம்மி பண்ணி தர்றோம் அப்படி சொல்லி கவர்மெண்ட்டு ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான். இல்லை நான் கொடுத்த அமௌண்ட்டு தான் இந்தளவுக்கு நான் பில்லு கொடுத்துருக்கேன், இதுதான் வேணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கைக்கு வர வேண்டிய காசு பல வருஷங்களுக்கு அப்புறம் வரும். அரசாங்கத்தினுடைய எல்லாமே அதுதானே. ஓகேங்களா? அது மாதிரி உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னா கவனமாக இருந்துவோங்க. சின்ன விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அவர் இப்போ 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 6ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த டயத்தில் வரது. கன்னிராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆறிப்போன உணவுகளை சாப்பிடாதீங்க. சுட சுட இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன கம்பெனிகள் வச்சுருந்தாலும் சரி தான், பெரிய லெவலில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி தான், சின்ன சின்ன கடைகள் வச்சுருந்தவங்களும் சரி தான், எல்லாருக்குமே லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத தனவரவுகள் எல்லாமே கிடைக்கும். எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத திடீர் விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் கவனமாக அந்த செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க. அலுவலகம் சம்மந்தமான விஷயங்கள்ல, ஓகேங்களா, ஆஃபீஸ் சம்மந்தமான விஷயத்தில் திடீர்னு முடிவு எடுக்கிறது, திடீர் மாற்றுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வேணாம். எதாக இருந்தாலும் சரி தான் ஆலோசனை பண்ணி அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுகள் பண்ணுங்கள். இதனால 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. நமக்கு இதெல்லாம் கிடைக்கும், நமக்கு இதெல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம பண்ணோம்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுவது மிக மிக சிறப்பு. ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆந்திவே ராகுகேது பயிற்சிக்கு அப்புறமே கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்கிறதுல பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராசியிலேருந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. இது மிக மிக சிறப்பு. அந்த குழப்பங்கள் இருந்தாலும் சரிதான், ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. குரு பகவானுடைய 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுது. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளுக்கு இளைய சகோதரர் துணையாக இருப்பாங்க.
இப்போ தான் சொன்ன இளைய சகோதரர் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரும்ட்டு உங்களோட முயற்சிகளுக்கும் பக்கபலமாக நிற்பாங்க. ஓகேங்களா? அந்த முயற்சிகள் எடுக்கும்போது சின்ன பிரச்சனைகள் அவங்க கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல விழுது. அப்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து சப்போர்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக வந்து நிற்பாங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல விழுது. இது மிக மிக சிறப்பு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இந்த டயத்தில். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே பூர்வீகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான், அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூர்வீகத்தின் மீது தான் ராசி அதிபதியினுடைய பார்வை சுக்கிரன், சூரியன் இவங்களோட பார்வை வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது குரு பகவானுடைய 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல உள்ளது. அப்போ பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வரவுகள், இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் கரெக்டாக கிடைக்கும். இது மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான், அவர் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குடும்ப நபர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க, தொழிலுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அதன் மூலமாக வந்து லாபங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது இருக்கிற வேலைகளை விட வேறொரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு மூவில் இருப்பீங்க. அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல தான் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது இருக்கிறத விட்டுட்டு நம்ம பறக்கிறது பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் போய் இருக்கிறதும் போய் பறக்கிறதும் போன கதையாயிடும். அதனால் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வேலையை விடுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அப்படிம்பாரு. இது வந்து மிகப்பெரிய தத்துவம். இது காமெடி தான், ஆனால் மிகப்பெரிய தத்துவம் இது. அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேலையை விடணும். அதனால் இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க ஒரு வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஓகே இதை வந்து பெரிய ஒரு வேலை கிடைச்சிட்டு அப்படின்ட்டு இருக்கிற வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க, அரசு வேலைகளில் இருக்கிறவங்க, தனியார் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. இது ரொம்ப 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 நல்லது. ஆனால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் இவங்களுடைய சஞ்சாரம் இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே இருக்குது. இந்த டயத்தில் கன்னிராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களில் தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். குழந்தை பிறப்புக்கு வந்து கன்னிராசிக்காரங்க இந்த டயத்தில் முயற்சிகள் பண்ணலாம். இருந்தாலுமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் குழந்தை பிறப்புக்கான ஒரு முயற்சிகள் இதில் வந்து சில பின்னடைவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் கன்னிராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். இப்போது கன்னிராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. கன்னிராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு பண்ணிங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், எடுத்துக்கிட்ட வேலையை அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாம் பண்ணுவீங்க. நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.